77வது சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரின் ஏற்பாட்டில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. சிங்கக்கொடி என்பது அது தமிழர்களை பழிவாங்குகின்ற, தமிழர்களை அடக்குகின்ற, அடிமைத்தனத்துக்குள் கொண்டு வருகின்ற கொடியாகவே அமைந்திருக்கிறது. எத்தனை காலமா நாங்கள் அடிமையாக இருக்கிறாரு. காணாமலாக்கப்பட்டவர்கள் தீர்வு வேண்டும். 300க்கும் மேற்பட்ட தாய்மாரை நாங்கள் இன்றைக்கு இழந்து நிற்கிறோம். சாட்சியங்களை அளிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல. எங்களை பலிகளையாவது சர்வதேச நீட்டு பார்த்து இந்த புதிய அரசு என்று சொல்லிக்கொண்டு தங்களை பரிணாமத்தில் காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த இலங்கை அரசோட அந்த அடிப்படையில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக கிளிநொச்சி மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டமானது கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில் முன்றலில் ஆரம்பமாகி கிளிநொச்சி பழைய கச்சேரி வரை சென்றடைந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் கயேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன், சிவாஜிலிங்கம் ஆகியோர் உட்பட வர்த்தகர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என்று பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பெற்றதென்று கூறுகின்றார்களே தவிர, நாங்கள் படித்திருக்கின்றமே தவிர, இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கான ஒரு சுதந்திரம் இன்று வரை எமக்கு கிடைக்கவில்லை. எங்கே எங்கே இப்போது பொறுப்பேற்றிருக்கின்ற அரசு கிளீன் ஸ்ரீலங்கா என்று கூறிக்கொண்டு எமது நிரந்தர அரசியல் தீர்வை தருவதில் எந்த அக்கறையும் காட்டாதிருந்து கொண்டு அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அரசை மேலும் மேலும் பலப்படுத்துவதில் இலக்காக இருப்பதுடன் எமது நிரந்தர அரசியல் தீர்வை தராதிருந்து கொண்டு ஒற்றையாட்சியை பலப்படுத்துவதிலேயே கிளீனாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக இதன்போது குற்றம் சுமத்தப்பட்டது. எனவே இவர்களிடமிருந்து எந்த நீதியும் நிரந்தர அரசியல் தீர்வும் கிடைக்காது, சர்வதேசம் தலையிட வேண்டும் என்று கோரியும் இன்றைய தினம் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இத்தீவின் வடக்கு கிழக்கை தாயகமாக கொண்ட தமிழ் தேசத்தை ஆக்கிரமித்திருந்த ஆங்கிலேயர் தாம் கொண்டிருந்த ஆக்கிரமிப்புக்கு மேலாதிக்கத்தை இத்தீவின் பௌத்த சிங்கள தேசத்திடம் சாரி பார்த்த நாளே கரிநாளாகும். 1948 ஆண்டு முதல் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்ட நாளில் இருந்து தமிழர்கள் தமது வாழ்வாதாரங்களை ஒவ்வொரு துறையிலும் இழக்கத் தொடங்கினர். 1956 கொண்டு வரப்பட்ட தனி சிங்கள சட்டம் மூலம் நமது மொழி பண்பாட்டு படுகொலையினை தொடக்கமாகும். இந்த இலங்கை நாடு தன்னுடைய கொடியாக அறிவித்திருக்கிற சிங்கக்கொடி என்பது இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லுகின்ற அல்லது அவர்களை ஒருங்கிணைத்து செல்லுகின்ற ஒரு கொடியாக அது அமையவில்லை. அது தமிழர்களை பழிவாங்குகின்ற, தமிழர்களை அடக்குகின்ற, அடிமைத்தனத்துக்குள் கொண்டு வருகின்ற கொடியாகவே அமைந்திருக்கிறது. அதனால் தொடர்ந்தும் இந்த சிங்கள தேசத்தினுடைய சுதந்திர தினம் என்பது தமிழர்களை பொறுத்தவரை அது ஒரு கரிநாள். தொடர்ந்தும் அதனை எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்களில் எங்களுக்கான உரிமை குரலை ஓங்கி ஒலிக்கின்ற தமிழர்களுடைய நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கும். தினத்தாண்டு நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். ஒரு சிலர் சொல்ல பார்க்கிறார்கள், ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதத்தை தமிழில் பாடினால் ஏதோ எங்களுக்கு ஒரு வெற்றி என்று. அது அப்படி அல்ல. ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதம் ஒற்றையாட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம். அந்த வகையிலே அது சிங்களத்தில் பாடப்பட்டாலோ தமிழில் பாடப்பட்டாலோ அது அனைத்தும் எங்களுடைய அடிமைக்குரிய சின்னங்களாகத்தான் இருக்குமே தவிர உண்மையிலே தமிழில் பாடுவது அது எங்களுடைய அடிமைத்தன்மையினுடைய மிக உச்சகட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கணும். கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று மட்டக்களப்பு செங்கலடி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. செங்கலடி சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இலங்கையின் சுதந்திர நாள்
செங்கலடி சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு முன்பாக ஆரம்பமான பேரணியானது பல்வேறு பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் கொம்மாத்துறை பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்பாக சென்றடைந்ததும் அங்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் 3 மாவட்ட தலைவிகள் மற்றும் உறவினர்கள், இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பாராளுமன்ற குழு பேச்சாளருமான ஸ்ரீநேசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என்று பெருமளவானோர் கலந்து கொண்டனர். இலங்கையின் தேசிய சுதந்திர தினத்தை வடகிழக்கு தமிழர்கள் கரிநாளாக அனுஷ்டிக்கும் வகையில் விடுக்கப்பட்ட வேண்டுகோளின் அடிப்படையிலேயே மட்டக்களப்பு நகரில் இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் மட்டக்களப்பு போலீஸ் தலைமையகத்தினால் நீதிமன்றத்தின் ஊடாக தடை உத்தரவு பெறப்பட்ட நிலையில் இந்த போராட்டம் செங்கலடியில் நடத்தப்பட்டது. இதேவேளை கொம்மாத்துறை பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தினை தொடர்ந்து சர்வதேச சமூகத்திற்கு அனுப்புவதற்கான மகஜரை அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்க தலைவி செல்வராணியால் வாசிக்கப்பட்டு வழங்கி வைக்கப்பட்டது. தமிழர் தாயக பிரதேசத்தில் தொடர்ச்சியாக நடந்து வரும் நில அபகரிப்பு உடனே நிறுத்தப்பட வேண்டும். தாயக பலத்தை அபகரிப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தமிழர் தாயக பிரதேசத்திலிருந்து ராணுவம் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும். தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும். சிவில் செயற்பாட்டாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவது உடனே நிறுத்தப்பட வேண்டும். எமது நிலம் எமக்கு வேண்டும். தாயகம், தேசியம், அரசியல் சுய நிர்ணயம் என்பன எமது உரிமைகள். அவற்றை உடனடியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். வடக்கும் கிழக்கும் தமிழர்கள் தாயகம் என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும். சர்வதேசம் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அங்கீகரிக்க வேண்டும். இந்நிலையில் புலனாய்வாளர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் உறுப்பினர்களை அச்சுறுத்திய நிலையிலும் மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதாக மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி அமலநாயகி தெரிவித்தார். சர்வதேச விசாரணை வேணும். தமிழர்களுக்கான தலை நிமிர்ந்து நாங்கள் வாழணும். எத்தனை காலமா நாங்கள் அடிமையாக இருக்கிறாரு. இந்த நாட்டில் எங்களுக்கு அடிமையாக இனிமேலும் இருக்கலாம். அரசியல் கைதியை விடுதலை செய்ய வேண்டும். காணாமாக்கப்பட்டவர்கள் தீர்வு வேண்டும். தமிழருக்கான சரியான தீர்வை பெறணும். இவங்க நாளை கடத்தி கொண்டது ஒவ்வொரு அரசையும் பின்வாங்கி அவர்களை தப்ப வைக்கிறதுக்கு முதல் உள்ள அரசும் இதே தப்ப செய்தது. இப்ப வந்த அரசும் இதே தப்ப செய்கிறது. இந்த அரசாங்கத்தின் கெடுபிடிகள், இந்த அரசாங்கமும் ஒரு முகமூடி என்றதை அவங்களே கிழித்து காட்டியிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட மக்களை தான் திரும்ப திரும்ப அடிக்கிறார்கள். எங்களுக்கு கேட்கிறோம், நாங்கள் எங்களோட உறவுகளை கையில கொடுத்தங்கிற பிள்ளைகளை கேட்கிறோம். வீட்டில இருந்து கண்ணுக்கு முன்னுக்கு இழுத்து சென்ற எங்களோட கணவன்மாரை கேட்கிறோம். வாழ்க்கையை தொலைச்சி 15 வருஷமா தெருக்கல்ல நாங்க நிக்கிறோம். இன்னைக்கு தேடிக்கொண்டிருந்த அம்மாக்கள் 300க்கும் மேற்பட்ட தாய்மாரை நாங்க இன்னைக்கு இழந்து நிக்கிறோம். சாட்சியங்களை அளிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல. எக்காரணம் கொண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் போய் குற்றவாளிகளை போர்க்குற்றம் செய்தவர்களை நிறுத்த மாட்டோம் என்று சொல்ற இந்த புதிய அரசாங்கம் எங்களுக்கு நீதி இந்த நாட்டுக்குள்ள கிடைக்குமா? ஒரு சுதந்திரமான நாடாக இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு நடமாடுவதற்கு சுதந்திரம் இல்லை, பேசுவதற்கு சுதந்திரம் இல்லை, ஊடகவியலாளர்கள் ஊடகத்தில் கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இல்லை, வீட்டிலே இருப்பதற்கு சுதந்திரம் இல்லை. சரி, சுதந்திர நாளில் கூட நாங்கள் சுதந்திரமாக வீட்டிலே இருக்க முடியாமல் எங்களை தடை செய்கின்ற ஒரு கேவலமான ஒரு அரசாங்கமாக இந்த அனுரா அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற நாடாக இல்லாமல் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வழங்குகின்ற நாடாக இது மாற வேண்டும். அவ்வாறு மாறினால்தான் இந்த நாட்டில் சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்க முடியும். தமிழ் மக்களுக்கான சுதந்திரம் என்பது வெற்றி பேச்சாக இருக்கின்றதை ஒழிய எந்த வகையிலும் அது நியாயமான நிதானமான ஒரு சிந்தனையாக இல்லை என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்வதோடு 77 ஆண்டுகள் நாங்கள் கரி நாட்களை அனுபவித்திருக்கின்றோம். ஆகவே இனிமேலாவது இந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு இடதுசாரி சிந்தனையுள்ள இந்த தேசிய மக்கள் சக்தியினர் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். எங்களது அவல குரல்களும் அவல நிலைகளும் இன்று இந்த சிதறங்காய் போல் விரண்டு இனிவரும் காலத்திலேயாவது சர்வதேசங்களாவது தலையிட்டு வடகிழக்கில் வலிந்து காணாமக்கப்பட்ட அம்மாக்கள் 300க்கும் மேற்பட்ட உறவுகளை நாங்கள் இழந்து ரோட்டில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களை பலிகளையாவது சர்வதேசம் ஈர்த்து பார்த்து இந்த புதிய அரசு என்று சொல்லிக்கொண்டு தங்களை பரிணாமத்தில் காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த இலங்கை அரசோடு தாங்கள் எந்த நிலைமையிலாவது பேசி எங்களுக்கான நீதிய நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் என்றதோடு தொடர்ந்து இலங்கை அரசு ஆக்கிரமித்து வருகின்ற போதும் நாங்கள் இன்றும் ஒரு அவல நிலையில் தான் இருக்கின்றோம். எங்களுக்கு பல காணாமக்கப்பட்ட அம்மாக்களுக்கான தடை உத்தரவுகளை செய்து எங்களது உறவுகளை தேடுகின்ற ஒரு போராட்டத்தையும் எங்களது நீதி குரலையும் நசுக்கின்ற சக்தியை இந்த அரசும் இன்றும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றது. சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ் பல்கலைக்கழக பிரதான வாயில் முன்பாக இன்றைய தினம்
காலை 11 மணியளவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான கொடிக்கம்பத்தில் பறந்த தேசிய கொடி மாணவர்களால் இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. இதேவேளை பல்கலைக்கழக சூழலில் கருப்பு கொடிகளும் பறக்கவிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள். ஆட்சி எத்தனை மாறியும் காட்சி மாறவில்லை. ஆட்சிகள் மாறியும் காட்சிகள் மாறவில்லை. ஆட்சிகள் மாறியும் காட்சிகள் எங்கள் சொத்து குருந்தூர் வேலை எங்கள் சொத்து பயத்தமான எங்கள் சொத்து மாதவானை எங்கள் சொத்து கையட்டு எங்கள் சொத்து வெடுக்கினாரி எங்கள் சொத்து பக்கு தொடுவாய் எங்கள் சொத்து. காலங்காலமாக நடைபெற்று வரும் தமிழின அழிப்பிற்கு பன்னாட்டு நீதிமன்ற பொறிமுறை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் அனைத்துலக நீதிமன்றம் ஊடாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும். அத்துடன் ஐக்கிய நாடுகள் அவையில் சிறப்பாக உருவாக்கப்பட்ட தீர்ப்பாயத்தின் பொறிமுறைகளும் அனுமதிக்கப்பட வேண்டும். தமிழின படுகொலையை நிறுத்தி தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து தொடர்ந்தும் உரிமை மீறல்கள் சமூக விரோத செயல்களுக்கு பாதுகாப்பாக உள்ள இராணுவத்தினர் தமிழர் தாயகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவதுடன் மக்களின் செயற்பாடுகளில் தலையிடுவதையும் முற்றாக நிறுத்த வேண்டும். நாட்டில் மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான விடயத்தில் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டிலேயே உள்ளார்கள் என்று தமிழ் தேசிய எழுச்சியினாலேயே தமிழ் மக்களுக்கான விடுதலை என்பது சாத்தியமாகும் என்றும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் தமிழர் தேசத்தின் கருநாளின் துணைப்பொருளில் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் ஏற்பாட்டில் நல்லூர் தியாகதீபன் நிலைவாலயம் ஒன்றில் இன்று காலை கருப்பு கொடி போராட்டம் இடம்பெற்றது. குறித்த போராட்டத்தின் நிறைவில் சமூகம் ஊடகத்திற்கு கருத்து தெரிவிக்கையில் வேலன் சுவாமிகள் இவ்வாறு தெரிவித்தார். இந்த இன அழிப்புக்கு எதிராக, இன வன்முறைக்கு எதிராக, திட்டமிடப்பட்ட சிங்கள குடியேற்றங்களுக்கு எதிராக, பௌத்தமயமாக்கலுக்கு எதிராக, காணி அபகரிப்புக்கு எதிராக, அரசியல் கைதிகளுடைய விடுதலை, காணாமலாக்கப்பட்டவருடைய நீதி சார்ந்த விடயங்கள் சார்ந்து அனைத்திலும் எங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும். ஸ்ரீலங்கா உள்ளக அரசிலே எங்களுக்கு எள்ளளவு நம்பிக்கை இல்லை. யார் ஆட்சிக்கு மாறி மாறி வந்தாலும் அடிப்படையிலே தமிழர்களுடைய விடயத்திலே அவர்கள் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டில் தான் ஸ்ரீலங்கா தேசம் சிங்கள தேசம் நிற்கிறது. ஆகவே அனுரா ஆட்சிக்கு வந்தால் மாற்றம் வரும் என்று சொன்ன அடிப்படையிலே எங்களுடைய விஷயங்களிலே இன்னும் கடும் போக்குகள்தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றும் கூட போலீசார் இராணுவ புலனாய்வினர் எங்களை சுற்றி நின்று படங்களை எடுத்து தங்களுடைய அச்சுறுத்தல்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அறவழியிலே அமைதி வழியிலே போராட்டம் நடத்துவதற்கு கூட இப்படியான அடக்குமுறைகளுக்கு மத்தியிலே தான் நாங்கள் நடத்த வேண்டிய சூழல் இன்றும் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.